அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அழிவில்லா ஆட்சியாளனை பற்றிய தகவலை அறிய அதில் ஈடுபாடு கொண்டிருக்கும் நண்பர்கள், இந்த உரையை கேட்பவர்களுக்கு என்னுடைய நட்பை, அன்பையும் பகிர்ந்து கொள்கிறேன். அறம்பாடி பாடலில் நேற்று கூறிய 151வது பாகத்தில் அந்த பாடலின் இறுதி பகுதியை தொடரலாம் என்று நான் இன்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய என்னுடைய கருத்து யாதெனில், முதலில் நாம் அனைவருக்கும் சிவனின் காப்பு, கடவுளின் காப்பு முக்கியம். அதன் பின்பே நம்முடைய அறிவால் ஏற்படுத்தி கொள்ளும் காப்புகள் எல்லாம் உதவும் என்று அறம்பாடியார் முதல் பாடலிலேயே கூறியபடி, நமது மனம்படி கலைப்படி உருவாக்கி கொண்ட ஹெல்மெட் ஆகட்டும், கொரோனாவுக்கு போடும் மாஸ்க் ஆகட்டும், இவைகளெல்லாம் ஓரளவுக்கு தான் பாதுகாப்பை தவிர அதற்கு மேலும் அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த அபாயங்களிலிருந்து காக்க வேண்டுமென்றால் அதற்கு ஆண்டவனால் மட்டுமே முடியும். அதனால் அவனுடைய காப்பு அவசியம் என்ற நிலைக்கு நாம் எட்ட வேண்டும். அதே போல்தான் கல்கி தான் என்றும் அவர்தான் என்றும் கூறுவதை விட ஆண்டவன்தான் என்று கூறுவது மிக சிறந்தது. அதுதான் சரியானதும் கூட. அவ்வாறு கல்கியை கூட அவ்வாறு தான் கூறுவார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் உத்தமன் வாயில் ஒருபோதும் நான் தான் கல்கி என்று வராது என்று அறம்பாடியார் அந்த கல்கியை பற்றி கூறியுள்ளார். கல்கியை கேட்டாலும் நான் கல்கி அல்ல, இறைவன்தான் கல்கி. இந்த உடல் அழிந்துவிடும். மற்ற உடல் போல் எந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று விதி, இந்த பூமியின் விதி இருக்கிறதோ அந்த நிலைக்கு தான் செல்ல வேண்டும். இந்த உடல் தாங்காது. இந்த உடலில் இருப்பவர் தான் கல்கியை தவிர நான் இல்லை என்று தான் கூறுவார். அப்படிதான் கூறுவார் என்றோ என்னவோ நான் கருதுகிறேன். அதாவது அதனால்தான் அவன் வாயில் ஒருபோதும் அவ்வாறு கூற்று வராது என்று கூறுகிறார். வாயில் இருந்து கூற்று வருவது என்றால் உடல் சார்ந்த பகுதி. அதனால் உடலில் ஒன்றும் கல்கி இல்லை. அந்த உடல் வீடு போல, வீடில் வசிப்பவர் தான் கல்கி என்றே பொருளாகிறது. எனவே கல்கி என்று எவர் சொன்னாலும் அவர்கள் கல்கி என்று சொல்வதற்கு வரவில்லை. கல்கியின் செயல் என்னவோ அதை செய்ய வேண்டியதுதான் அவருடைய வேலை. அவர் கடவுளே என்று அறிந்தாலும் நானே நேரடியாக கேட்பேன், நீங்கள் கல்கி கல்கி என்று சொல்லி கொண்டு இருக்க இங்கு வந்தீர்களா, இல்லது உமது பணியை செய்ய வந்தீர்களா என்று தைரியமாக கேட்பேன். அதில் என்ன தவறு இருக்கிறது? அதாவது சிவன் என்று தெரிந்தும் நக்கீரர் நெற்றிக்கண் திருப்பணம் குற்றம் குற்றமே என்று எவ்வாறு வாதிடுகிறாரோ அவ்வாறு நமது புறம் தவறு ஏதும் இல்லை என்றால் தைரியமாக கேட்கலாம். அவர் நம்மை தவறு இல்லாத போது எவ்வாறு தண்டிக்க முடியும்? அந்த மனநிலையில் உறுதியாக நாம் தவறு இல்லை என்ற நிலைக்கு நமது மனதை மிகவும் அறிவுபூர்வமாக இருந்து முடிவெடுத்து அவ்வாறு தான் முடிவெடுத்திருப்பார் நக்கீரர். நமது பக்கம் எந்த தவறும் இல்லை, அவர் நம்மை எதுவும் தண்டிக்கிறதுக்கு வழி இல்லை என்ற வகையில் எவ்வாறு தைரியமாக அவர் சிவனை நோக்கி பேசினாரோ அவ்வாறு கல்கியை நோக்கி நாம் பேசலாம். நமக்கு இருக்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதில் தவறு ஏதும் இல்லை. என்னுடைய கணக்குப்படி 2028 வாக்கில் உலகப்போர் உருவாகலாம். இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. அதன் பின்பு அந்த உலகப் போரை சமாதானம் செய்யும் வகையில் அவர் வெளிவருவார் என்றே நினைக்கிறேன். வெளிவருவார் என்றால் அதற்கு முன்பு ஆண்டுகளை எல்லாம் குறித்து பாடல்களில் இருக்கிறது என்றால் அவர் வாழ்வில் அவ்வப்போது அந்த நிகழ்வுகள் நடந்து இருக்கும் என்றுதான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அது என்றைக்கு உண்மை என்று ஆகிறதோ அன்றைக்கு அந்த பாடல் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். போருக்கு முன் ஏன் வரக்கூடாது என்றால், அவருக்கு என்றைக்கு சக்தி இறைவனிடமிருந்து கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் அவர் வெளிவர முடியுமே தவிர அவரால் தனியாக எதுவும் செய்துவிட முடியாது. காலத்தோடு ஒன்றி செயல்பட்டு தான் ஆக வேண்டும் என்பதே விதி. அதுதான் நான் முன்பே சொல்லியபடி, போரில் இழப்புகள் இருந்தாலும் அந்த இழப்புகள் எல்லாம் இழவுகள் தான். அதாவது குற்றவாளிகள் இருந்து பயனில்லாதவர்கள் என்ற நிலைக்கு
தள்ளப்பட்டவர்கள் தான் போவார்கள். மற்றபடி சிறிய சிறிய குற்றங்கள் செய்தும் மனம் திருந்தி விட்டால் அவர்களெல்லாம் காக்கப்படுவார்கள் என்று பைபிளிலாகட்டும் மற்ற அனைத்திலும் கூறப்பட்டுள்ளது. அதனால் என்னை பொறுத்தவரை இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. அந்த மனம் திரும்ப வேண்டிய சிறிய சிறிய குற்றங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டியவர்கள் திரும்பி இறைவனை நோக்கி அடையலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த உலகில் ஜீவித்து கொண்டிருக்கிறதோ, ஜீவித்த பின்னால் அவருடைய பாதத்தை அடைவதோ என்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. அடுத்ததாக இந்த பாடலின் பிற்பகுதியை விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். திடீரென்று இளவரசன் என்ற ஒரு வார்த்தை அதில் நான் படித்ததும் அந்த இளவரசனை பற்றிய எனது மனதில் இறைவன் உணர்த்திய ஒரு பொருளாக அது முக்கியமாக தற்போதைய நிலையில் கருதுவதால் என்றால் அது போன்றுதான் இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். முக்கியம் என்பது நடப்பது நடக்கட்டும், எது முக்கியம் எது முக்கியமல்ல என்பதெல்லாம் என் கருத்து அல்ல. ஆனால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருப்பது போல அந்த நம்முடைய கணிப்பு வெற்றி ஆகிறதா தோல்வி ஆகிறதா என்ற ஒரு நிலைக்காக கூட எதிர்பார்க்கலாம். சரி, இன்றைய பாடலை தொடர்வோம். நேற்று அவர் அந்த மொழியின் திணிப்பு வரும்போது 2 மொழி 2 பக்கம் கூட வரலாம், 2 மொழி திணிப்பு கூட இருக்கும். அந்த நிலை வரும்போது அவருடைய வாசல் அருகே அவருடைய வரவு சமீபமாயிருக்கும் என்று பைபிள் கூறியபடி அருகே அவர் கூடவே வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாடலை படிக்கிறோம் பாருங்க. ஊர் மகன் ஒருவன் வந்து உச்ச நகர் உறைந்தபடி நச்சு செயல் அனைத்தையும் நாணமின்றி செய்தபடி நன்றி கொன்றோர் ஒன்று சேர்ந்து நல்லறத்தை புதைத்திடவே பொல்லறத்தார் புன்னகைத்து புற்றீசலாய் நிறைந்து பொறைமனதால் ஒத்துழைப்பர். இளியோர்கள் இங்கு வந்து இளவரசை மறவாக்கி இனப்பிரிவை நிறைவேற்றி நீட்டோலை நீதியாக்கி நித்தம் ஒரு விதி திருத்தி நெறி கொண்டாடிடுவர். பொறைமனதார் குறிப்பிட்டு நரியினத்தார் திமிர்பிடித்து நம்பினோரை குளிப்பறித்து நாய் மக்களுடன் இணைந்து பேய் மக்கள் பீடமேறி பெரும் நிலத்தை பிடுங்கியால ஒரு பாவம் அறியாத சிலுவையரை சிதைப்பதோடு சிவன் தலையில் இருக்கின்ற சிறு பிறையை கண்கண்டு சிரம் தாழ்த்தி தொழுகை கொண்டு தூயவனை துதிக்கின்ற துப்புரவு நெஞ்சற்கு தொடர் இன்னங்களை தந்து தருதலைகளை தூண்டிவிட்டு தாறுமாறாய் குருதி ஓடும். அதாவது ஊர்மகன் ஒருவன் உச்ச நகர் உறைந்தபடி ஊர்மகன் ஒருவன் வருவானோ அதன் உச்ச நகரில் உறைவானாம். அந்த உச்ச நகர் என்பது நாம் சென்னையாக கொள்வோம் தமிழ்நாட்டிலே. ஊர்மகன் என்பது எவ்வாறு என்றால் கட்டு இல்லாமல் என்றுதான் நாகரிகமாக சொல்ல வேண்டும். இப்போ நம்ம காளைகள் எல்லாம் பொதுவாக ஊரில் விட்டு விடுவார்கள், அது பாட்டு கட்டு இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கும், அவ்வாறு சொல்லலாம். இன்னும் நாகரிகம் இல்லாமல் கூட சொல்லலாம், அதை பற்றி தேவையில்லாது விடுங்கள். அந்த ஊர்மகன் வந்து சென்னையில அமர்ந்து கொண்டு அவன் ஊர்மகன் என்று கூறும்போது அவன் எவ்வாறான செயல்கள் எல்லாம் செய்பவன் என்று தாம் தெரியும். அந்த செயல்கள் எல்லாம் நாணமின்றி செய்வானாம். அந்த இழுக்கான செயல்கள், தவறான செயல்கள், நெறி தவறிய செயல்கள், இவைகளையெல்லாம் பாவம் என்பதையெல்லாம் கருதாமல் அவன் செய்பவனாக இருப்பான். அந்த இருப்பவனுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிப்பார்கள், சப்போர்ட் செய்வார்கள். அந்த நிறைய பேர் யாரு? நல்ல அறத்தை புதைப்பவர்கள், ரொம்ப பொல்லாதவங்க. அவங்கெல்லாம் ரொம்ப அவங்காட்ட போய் இழிச்சிட்டு அவங்க கூட வந்துட்டு அவனுக்கு துணையா இருப்பாங்க. புற்றீசலாய் நிறைந்து என்றால் ஏராளமான நபர்கள் அவருடன் சேர்ந்து அவருடைய அந்த ஊர் நபர் அந்த ஊர் மகனுக்கு துணையாக இருந்து ஒத்துழைத்து ஒவ்வாமைகளை எல்லாம் செய்வார்கள் என்று கூறுகிறார். இளியோர்கள் இங்கு வந்து இளவரசை மறவாக்கி இனப்பிரிவை நிறைவேற்றி நீட்டோலை நீதியாகி நித்தம் ஒரு விதி தெரியும். இனப்பிரிவை உருவாக்கும் ஒரு குறிப்பிட்ட
ஆட்கள், அதாவது அது வடநாட்டிலே இருக்கும் கட்சி சார்ந்தவர்கள் எவ்வாறு அவர்கள் பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தாம் அறிவீர்கள். அந்த இளையோர்கள் வந்து இங்கு இளவரசை மறைவாக்கி இங்க இருக்கிற இளைய இளவரசனை மறைவாக்கி அவன் அங்க இருக்கிறவங்க அவங்க கொடுக்கறது தான் சட்டம், அதுதான் நீதி என்ற மாதிரி செயல்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். இந்த இளவரசன் வந்து மறைவாக்கும் போது அவனுக்கு பவர் இல்லாம அதை எவ்வாறாவதோ மிரட்டலோ எதையோ ஒன்று செய்து அவனை பவர் இல்லாதவனாக வைத்து இவர்கள் முன்னின்று அவன் செய்வது போல செய்வார்கள். அவர்கள் கொடுக்கறது தான் அந்த எழுதி கொடுக்கறது தான் நீட்டோலை தான் சட்டம், அதுதான் நியாயம் அப்படின்ற மாதிரி இது நடைபெறும்ங்கிறார். இப்போ நான் இங்க வந்து சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் இளவரசன் எதிர்காலத்தில் உருவாக இது பாடுகிறார் என்றுதான் அர்த்தம். அதாவது ஔவையார் வரப்போகிற என்று பாடியபடி வரப்போகிற நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடியுயரும் குடியுயர கோன் உயர்வான் அந்த வரப்போகிறன்னு ஒன்று சுருக்கமாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்க வந்து இளவரசன் என்று கூறுவதை நாம் வந்து அதனுடைய அர்த்தம் என்னவென்று சிந்திக்கும் போது நமது தமிழ்நாட்டில் இளவரசன் என்ற நிலையில் அரசாள்பவர்களை கணக்கு போட்டால் தற்போதைய இளமை இருக்க வேண்டும் என்றாலும் கூட விஜய் என்றால் அவர் வந்து அவருடைய அப்பா பதவியில் இருந்தவர் இல்லை. மற்றவர் யாரும் தற்போதைக்கு உதயநிதி தான் இளவரசனாகவே இருக்கிறார் என்பதும் தாங்கள் அறிவீர்கள். அந்த இளவரசனுடைய நிலையில்தான் இது நடக்கிறது எனும்போது தற்போதைய இந்த 3 மாதத்தில் இதெல்லாம் எதுவும் நடந்து விடவில்லை. நடந்ததாக தெரிந்தால் நமக்கு வெளியே தெரியும். அதுதான் அன்றுதான் அது தீர்க்க தரிசனம் நிறைவேறியது போல் அர்த்தம். தெரியாத போல் எதிர்காலத்தில் நிறைவேறும் என்பதுதான் அர்த்தம். எனவே எதிர்காலத்தில் எனும்போது அடுத்த 5 ஆண்டில் நிறைவேறலாம். அந்த அடுத்த 5 ஆண்டில் ஸ்டாலின் வந்து அவரும் வந்து முழுக்க வந்து மாங்காட்டை ஒப்படைச்சிட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவருக்கும் மனசு வராது. அவருக்கும் பதவி ஆசை. கிழவன்கள் கூட எம்பி சீட் கொடுக்கலன்னா ஆட்பயிலாக செத்துடுவான். அவன் 5 தடவை எம்பியா இருந்தா கூட 6வது தடவை ஆக முடியாட்டி அவன் மனசுல ஒரு அங்கலாப்பு. அந்த பதவி சுகம் அவ்வளவு சுகம் இருக்கும் போல தெரியுது. ஒரு எம்பி சீட்டுக்காக கூட கூட்டணி மாத்துறாங்கன்னா அந்த ஒரு எம்பி சீட்டு அவ்வளோ சுகம் அவ்வளோ பாய்தா அவ்வளோ வந்து பலன் இருக்குமோ என்னவோ தெரியல. அதனால் அந்த மாதிரி பதவி விட்டுட்டு இவரால் உடல் முடிகிறதா இருந்தா அவரே தான் தொடருவார். அவர் இளவரசனா நீடிக்குவான். அவரே வந்து இளவரசனா நீடித்தாலும் முழுமையா அவரை வச்சு காய் நகர்த்துவாங்களோ இல்லை அவரை வந்து உள்ள தள்ளிடுவான்னு சொன்னால் முதலமைச்சரை கூட பயப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து அந்த இளவரசனை மறைவு ஆக்கி அதை செய்வார்கள் என்று கூறும்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வரும் தேர்தலில் இதே திமுக வர வாய்ப்பு இருக்கிறதாக தான் எனக்கு இந்த பாடல் படி உணர்த்தப்படுகிறது. அதாவது நான் இந்த கட்சிக்கு ஆதரவு என்பது இல்லை. எனக்கே கூட ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட இந்த கலிகாலத்தில் மிகவும் விரைவாக நாடு கெட வேண்டும் என்றால் அது 51 வயசுன்னா அடுத்து 52 வயசு 53 வயசு கூட்டிட்டு தான் போகுமோ தவிர பின்னால போகாது. சமைச்சு வச்சது கெடதான் செய்யும். அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் டெம்பரரியாக வச்சு வேணா பாதுகாக்கலாமோ தவிர அந்த மாதிரி களி முத்தி கொண்டு போகிறது. இந்த முத்தி கொண்டு போகிறதில் அலங்கோல ஆட்சிகள் நடைபெறும். அடுத்து வரும்போது இந்த ஆட்சியோட அதிகமாக மோசமாக்கும். அது யாராக இருந்தாலும் அதுக்கு அடுத்து வரும்போது இதை விட மோசமாக இருக்கும். விதி இதுதான். இது வந்து உலக நடைமுறையும் இதுதான். களிக்கு அவ்வாறு கொடுக்கப்பட்ட வரம்படி அவன் வளர்ந்து கொண்டு போகிறான். மற்றபடி இளவரசன் என்று விஜய் என்றெல்லாம் நம்புவர்கள் கூட முதலில் அங்க கூட்டத்தை வைத்து முடிவெடுத்து விடக்கூடாது. முதலில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் எவ்வளவு ஓட்டு அவருக்கு விழும் என்று கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தார்களானால் கூட அந்த கருத்தில் இருந்து அவர்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. மக்களை எதிர்காலத்தில் ஓட்டு வாங்கறதுக்காக என்ன நன்மை செய்யணுமோ, நன்மை என்பது இல்லை, ஆதாயத்துக்காக அவர் விருப்பப்படி நாட்டுக்கு கெட்டது, அவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நல்லது, அவர்களுடைய நல்லதுக்காக நாட்டுக்கு கெடுதல் கூட செய்வாங்க. நாட்டின் பொருளாதாரத்தை நாட்டின் கஜானாவை விரயப்படுத்துவார்கள். அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் பதவிக்கு வர வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ முறை தவறானதெல்லாம் செய்து கூட தற்போது ஒவ்வொரு குடும்பத்திலும்
40,000 ரூபாய் ஓஏபி 1200, பெண்களுக்கு 1000, 2200. கல்லூரியில் ஒருத்தர் படித்தால் அதே கூட கிட்டத்தட்ட இந்த 3 பேருக்கு வருடத்துக்கு 40,000 கொடுக்குறாங்க. இவர்கள் வாங்கி கொண்டு இருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் திருப்பி ஓட்டு போட மாட்டார்கள் என்று எவ்வாறு நீங்கள் கூற முடியும்? அதனால் இன்னும் எதிரில் தேர்தல் அறிக்கையில் இன்னும் கவர்ச்சிகரமாக என்னென்ன சொல்ல போகிறாங்களோ. அடுத்தது ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் ஏதோ ஒன்று சொல்லி கஜானாவை காலி பண்ணி அவர்கள் ஓட்டெல்லாம் அவர்கள் குடும்பத்து ஓட்டெல்லாம் வாங்குறது. ஆக மொத்தம் ஜெயிக்கணும், நாடு இப்படின்னா போட்டோம். அதற்கு பின்னால இந்த மாதிரி பென்ஷன் எல்லாம் பழைய பென்ஷன் திட்டத்தெல்லாம் அமல்படுத்தினா அதுக்கு முன்னால் புதுசாக வேலை யாரும் இந்த தொகுப்பூதியத்தில் தான் போடுவாங்களோ தவிர நிரந்தர பணியாளர்கள் போடுறதுக்கு வசதியே இருக்காது. முடிந்த வரையில் கடனும் வாங்கிவிட்டார்கள். இனிமேல் எவ்வளவு வாங்குவார்கள்? கடன் வாங்குவதற்கே வருகிறார்கள். வாங்கி எல்லாம் பங்கு போட்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டு நாட்டை பாதாளத்தில் கொண்டு போய் இருக்கிறார்கள். மக்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்களுக்கு தேவை ஏரியில் போய் சும்மா அமர்ந்து கொண்டு வேலை செய்தேன் என்று பணம் வாங்குவது, ஓஏபி வாங்குவது, இலவச இதுன்னா அந்த பெண்கள் உதவித்தொகை, இந்த மாதிரி இலவசம் கடன் வாங்கி எல்லாத்தையும் இலவசமாக அனுபவிக்கணும் இப்படின்ற மாதிரி. அதுக்கு யார் சௌகாசமாக யார் அந்த வழியில் பயணிக்கிறாங்களோ அவர்கள் கூட பயணிக்கிறார்கள். அதனால் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக திருப்பி ஓட்டு போட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே நான் என்னவோ அந்த கட்சிக்கு ஆதாயம் என்று நினைக்க வேண்டாம், கட்சிக்கு ஆதரவு என்று நினைக்க வேண்டாம். மக்கள் இப்போது சிலர் நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச விலாவரி தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள். இது என்ன வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு கொடுமையான ஆட்சியாக இருக்கிறது, இது விட்டு வெளியே போய்விடலாம் என்று நினைப்பது உண்டு. வெளியே போனாலும் அங்கேயே அதை அருகில் இருப்பதும் அவ்வாறு தான் இருக்க போகிறது. இனி 3 ஆகிவிட்டது 4 தான், 4 ஆகிவிட்டது 5 தான். 3லேருந்து நீ 2க்கு பின்னாலெல்லாம் செல்ல முடியாது, அது காலத்தின் கட்டாயம். எனவே மக்கள் இந்த இடத்துலயே இருக்கிறது சுகமா இருக்கும் அப்படின்ட்டு திருப்பியும் இதற்கு முன்னர் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததில்லை. ஆனால் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றது இந்த பாடலில் இந்த இளவரசன் என்ற வார்த்தையை வைத்துதான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். மற்றபடி இளவரசன் இதைதான் அறம்பாடியார் பாடினாரா என்பது தெரியாது. ஆனால் எனக்கு இறைவன் உணர்த்தப்பட்டது இதுதான். யாரோ வந்துட்டு போகட்டும், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, யார் வந்தாலும் அப்படித்தான் தான் சொல்லிக்கிட்டு கொண்டு இருக்கிறேன் அல்லவா. மற்ற அவர் கவிதை அறம்பாடியார் கவிதை நடையில் மிகவும் சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருந்தால் ஏராளமான நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் முக்கியமானவர்களை இந்த முக்கியமானவர்கள் மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த நான் முன்ன சொன்னபடியான அந்த ஊர் மகன் இங்க வச்சு புற்றிசல் போல ஆட்களை சேர்த்து கொண்டு என்ன செய்வானாம் என்றால் சிலுவையினரை பொதுவாக நாம் முன்பெல்லாம் முஸ்லிம்களை தான் தாக்குவதாக, முஸ்லிம்களை தான் நசுக்குவதாக கருதினோம். இப்போது இந்த பாடல் சிலுவையினரை சிதைப்பார்கள். என்னன்னு சொல்றாரு? ஒரு பாவம் அறியாத சிலுவையை சிதைப்பார்கள். கடைசியில் என்னன்றாரு அவர் இது குருதி ஓடும்ன்றா நிறைய உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதிர்காலத்துல அந்த நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவ்வாறு நிகழ்ந்தால் இந்த தீர்க்க தரிசனம் உண்மை என்ற நிலை வருகிறது. அந்த சிலுவையரை சிதைப்பவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சிவனை தலைமையில தலைமையில பிறையை சூடி கொண்டு இருக்கிற சிவனை வணங்கி வாழ்கின்ற ரொம்ப தூயவர்களை கூட வதைப்பார். கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களை கூட வதக்கி தூண்டிவிட்டு, சிலர் ரொம்ப மோசமானவங்களை தருதலைகளை தூண்டிவிட்டு தாறுமாறாய் குருதி ஓடும் என்கிறார். அந்த நேரத்துல அஞ்சாத இனம் தமிழ் இனத்திற்கு அச்சம் என்பது உடைமையடா, அஞ்சாமை தமிழர் உடைமையடா என்பது போல அந்த தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை அண்ணல் கல்கி தலைமை தாங்கும் போது இந்த செயல்களுடைய பாதிப்புகள் எல்லாம் பறந்து அந்த செயல்கள் எல்லாம் தூளாகி
இந்த நிலமே மிகவும் வளமா கவின் நிலமே அழகான நிலமா மாறும். அதுக்கு முன்ன கலை, இந்த கலைகள் தான், அந்த தருதலைகள், அந்த ஊர்மகன், இந்த கலைகள், அந்த புற்றிசல்கள், இந்த கலைகள் எல்லாம் இல்லாம அழகான நிலமா மாறும். அந்த கல்விக்கு தமிழர்கள், வீர தமிழர்கள் துணை புரிவார்கள் என்கிறார். உலகம் முழுவதும் துணை புரிய ஆட்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் இவருடைய ஆட்சி நிறுவ வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் துணை வேண்டும் தான். அங்கங்கே அதற்கான கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ அனைவருமே இறைவன் என்ற நிலையில் இவர்தான் போகர், இவர்தான் வள்ளலார், இவர்தான் இயேசு, இவர்தான் என்ற மாதிரியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும்போது அவர்கள் அதை உணரும் நிலை வந்தால் அவர்களும் இவருக்கு எந்த அளவுக்கு உணர்றாங்களோ முழுக்க அப்படியே 100% ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். அதனால அந்த உணரும் திறன் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். உணரும் திறன் இருக்கிறவங்க அவங்க ஒன்றிணைகிறாங்க. உணர்வது என்பது கடவுள் இல்லையோ அவர் செய்வது நியாயம் என்று நினைத்தாலே அவருடன் இணைய ஆட்கள் நிறைய இருப்பார்கள். சரி, நன்றி, வணக்கம்.